ரஞ்சித் மாதிரியான ஆட்கள் வந்து மார்கழியில் மக்கள் இசை பண்றவங்க தான் இதை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த வன்முறையான பாடல்களை வந்து மார்கழி மக்கள் இசையில் ரஞ்சித்துடைய மூலமா பாடினாங்கப்பான்னு சொல்லி நிறுவி நான் பேசத்தே நிறுத்திடுறேன். லோகேஷ் கனகராஜ் இவங்களோட கொண்டாடுறீங்க இல்லையா, அவர் திரைப்படங்களை எதை மையக்கரு என்ன நினைவோட தாங்கிறான், அவன் நினைவு இல்லாமலாம் கிடையாது. அமைச்சர் சொல்றாரு நீங்க நடமாட்டம் இல்லைன்றீங்க, அதிகாரி பிடிக்கிறாங்கன்னா என்ன பண்றாங்க? காவல்துறை முதல்வரோட கட்டுப்பாட்டுல இருக்குங்க. அவர் தான் இரும்பு கரம் கொண்டு அடக்கும்னு சொன்னார்ல, இரும்பு கரம் என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ பட்டியலினத்தவருக்கு தான் இதெல்லாம் காரணம் அப்படின்ற இடத்துல தான் நான் தான் சொன்னேன். அப்ப கவினை கொலை பண்ணவும் யாரா சொல்லுங்கடான்னு சொல்றேன். எல்லைக்கு மீறிய போதை, அளவுக்கு மீறிய தைரியம். இங்கே அவன் லட்சம் கேட்கறதுக்கு யாரும் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அந்த மைண்ட் செட் ரொம்ப முக்கியமானது. வன்முறையை தூண்டும் விதமான பதிவுப்பாடுகளை வந்து நீங்கள் முதல்ல கூப்பிட்டு ஒரு மாதம் ரிமாண்ட் பண்ணி வையவன். ஒரு மாதம் ஒருத்தனை ரிமாண்ட் பண்ணனாலே போதும். உங்கள் அடிமட்டமே ஃபால்ட்டாக இருக்கு, அவங்க சீர்திருத்தம் தான் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு ஜெயிலுன்ற மாதிரி ஃபீல்லாம் இருக்காது. அரசு ஆனால் இது வரைக்கும் அவருக்கு ஒரு இழப்பீடு வந்த மாதிரி ஏன் செய்து என்னுடைய காதுக்கு இன்னும் வரல, உங்களுக்கு வந்து சார்னு தெரியல. ரெட் நோட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சிறப்பு நேர்காணல்ல வழக்கறிஞர் பிரதாப் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? திருத்தணியில் 4 பேர் சேர்ந்து ஒரு வட மாநில சுராஜ் என்ற சகோதரரை அடித்து காயப்படுத்தி அந்த வீடியோவை வந்து ரீல்ஸ்க்காக அவங்க பதிவிட்டு இப்போ அவங்களுக்கான தண்டனைகளும் கொஞ்சமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த சம்பவம் ஒவ்வொருத்தரையும் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் இது ஒரு பேசு பொருளாகவே மாறி இருக்கு. இந்த ரீல்ஸ் மோகமாக இருக்கட்டும், இல்லை இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய போதை சொல்லக்கூடிய பழக்கங்களாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் யாரு தான் பொறுப்பேற்கிறது? இல்லை, முதல்ல இதை நம்ம வந்து இப்போ இதுக்கு காரணம் போதை தான் இதுக்கு காரணம் நம்ம வந்து தள்ளிட முடியாது. முதல்ல அடிப்படையில் வளர்ப்பு தான் முக்கியம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவனுங்க எல்லாருமே வந்து 17 வயசு. நீங்கள் திருத்தணின்னு சொல்லும்போது எனக்கு பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. ஏன்னா நான் திருத்தணி தான், அவனுங்க அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 4 பேருமே எல்லாம் திருத்தணி, அரக்கோணம், அங்கே இருக்கக்கூடிய பல கிராமங்களை சார்ந்தவங்க தான், எல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் தான். அதாவது இந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறானுங்கன்றது இப்போ தானான்னு கிடையாது. ஏற்கனவே ஒரு முறை பார்த்தீங்கன்னா இந்த அரசினுடைய அந்த பேருந்தில் பள்ளி மாணவர்களே மிக மோசமான முறையில் அட்டகாசம்லாம் பண்ணானுங்க அதே திருத்தணியில். இப்போ அன்னைக்கே இவங்க இது மாதிரி ஆக்ஷன்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கி இது மாதிரி தடுத்துருக்கலாம். முதல்ல இந்த சம்பவத்தை வந்து நம்ம வடமாநில இளைஞர்கள்னு பார்க்கணுமான்னு கேட்டால் ஒரு 2 விஷயம் இருக்குது. ஒன்று, இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்ம வந்தவரை வந்து வாழ வைக்கிறோம், வந்தவரையுமே ஆழமே வைக்கிறோம் தமிழ்நாடு. ஏன்னா அந்தளவுக்கு தமிழ்நாடு வந்து ஒரு யாரையும் பிரித்து பார்க்கக்கூடிய மனநிலை தமிழர்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ ஏன் தொடர்ந்து வருது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த வடக்கன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்திக்காரங்க அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா 2 விதமாக பிரச்சாரம் பண்ணப்படுது. ஒன்று, அவனுங்களாம் இங்கே அவன் ஊர் விட்டு இங்கே வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. அவனுங்களாம் யாருன்னு கேட்டால் அவனுங்களாம் பெரிய பணக்காரங்களாம் ஒன்றும் கிடையாது. சாதாரண வறுமைக்காக, தங்களுடைய வீட்டினுடைய பொருளாதாரத்துக்காக, அக்கா தங்கச்சி கல்யாணத்துக்காக, குழந்தை குட்டிகள் படிப்புகளுக்காக இங்கே வந்து வேலை செய்யக்கூடிய கூலி தொழிலாளர்கள், நம்மை விட மோசமாக இருக்கக்கூடிய கூலி தொழிலாளர்கள். இப்போ இவனுங்க வந்து இதே தமிழ் ஆட்கள் இது மாதிரி பண்ணியிருப்பானுங்களான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவனை அடிச்சா 4 பேர் கேட்கறதுக்கு வருவான், இவனை அடிப்பானுன்னு சொல்லி ஒரு பயம் வந்து இருக்கும். அப்போ இந்த ஒரு பிரச்சாரம்ன்றது ஒரு பெரிய அளவில் போய் சேர்ந்துருக்கல. அவங்களுக்கு யாரும் கிடையாது, இங்கே அவன் லட்சம் கேட்கறதுக்கு யாரும் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அந்த மைண்ட் செட் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நான் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த போதைன்றதுக்கு போதை தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து பார்க்கக்கூடாத இடமே கிடையாது. எல்லா இடத்துலையுமே போதை வந்து இருக்குது தமிழ்நாட்டில். சரி, பார்க்கிறது தப்புன்னு சொல்கிறாங்க. அப்போ ஊட்டச்சத்து மருந்தா, இல்லை இரும்பல் மருந்தா, இல்லை ஜுரம் மருந்தா, அதுவே போதை தானே. அப்போ தெருக்கு திறந்து வச்சுட்டு தமிழ்நாட்டில் வந்து போதை கலாச்சாரத்தை ஒழிக்க போனால் எப்படி ஒழிப்பீங்க நீங்கள்? அடிப்படையிலே இங்கே அடிமட்டமே ஃபால்ட்டாக இருக்கு, பேஸ்மெண்ட்டே இங்கே ஸ்ட்ராங்காக இல்லையா, அதையே ரொம்ப பிழையாக இருக்கு. அப்போ இதுக்கு எந்த வகையில் இல்லை, மிக முக்கியமான வகையில் பொறுப்பேற்க வேண்டியது ஸ்டாலின் அப்பா கவர்மெண்ட் தான். ஏன்னா இப்போ அந்த பசங்க பண்ணதுக்கு வந்து அப்பா என்ன பதில் சொல்ல போகிறான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இப்போ இவனுங்க இந்த வட மாநில இளைஞரை வந்து இப்படி பண்ணாங்கன்னு ஒரு செய்தி வருது இல்லையா. அண்மையில் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரே ஒரு பையன் அவங்க கூட ஒருத்தர் நிற்கிறான்னு நினைக்கிறேன், 5 போலீஸ்காரங்கிறாங்க, கான்ஸ்டேபிள் ஒரு 3 பேர், 2 SSIலாம் இருப்பாங்க போல். அவங்களிடையே இவனை வெட்டுருவா, அவனை அச்சுருவா சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இவங்க ஓடுறாங்க, போலீஸ் வந்து அந்த அந்த போதையில் கூடிய அவங்கள பார்த்து ஓடுறானுங்க. அப்போது இந்த ஒரு மைண்ட் செட் வந்து எப்படி உருவாகுது, இந்த ஒரு சூழல் எப்படி உருவாகுதுன்னா எல்லைக்கு மீறிய போதை, அளவுக்கு மீறிய தைரியம், அந்த சூழல் தான் இதையெல்லாம் வந்து வழிநடத்துது. நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல நான் குற்றம் சாட்டுறதே வந்து பெற்றோர்களை தான். அவங்க ஒழுங்காக பிள்ளையை வளர்க்கணும். நீ 10 வயசில் 8 வயசில் நீ குழந்தைய அடித்து வளர்க்காம
15 வயசில் அவனை திருத்த போகிறேன்னு சொன்னால் உன்னை தான் திருப்பி அடிப்பான் அவன். அப்போ அடிப்படையில் அதை நீங்கள் வந்து ஒழுங்குபடுத்தணும். அதே போல் ஆசிரியர்கள் இன்றைக்கி வந்து ஸ்கூலில் பயப்படுறாங்க. இப்போ எங்கள் ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள் இருக்கிற பள்ளிகள்லாம் வந்து பசங்க வந்து மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஏங்க நீங்கள் திருத்த வேண்டியதானே, கேட்க வேண்டியதானே கேட்டால், இல்லை எங்களை அவன் மிரட்டுறான். யார்? ஒரு 5ஆவது படிக்கிற பையன் ஸ்கூலில் வகுப்பெடுக்க டீச்சரை மிரட்டுறான் அப்படின்னா அவனுக்கு அந்த மைண்ட் செட் விட்டு வருவாதுன்னா இந்த புற சூழல் அப்படி மாறி இருக்கு. இப்போ சில பேர்லாம் வந்து என்ன குற்றச்சாட்டு வந்துட்டாங்கன்னா சினிமாவில் தான் கெட்டு போச்சு, இந்த கானா பாட்டு பாடுறதுல தான் கெட்டு போச்சு. நான் என்ன சொல்கிறேன், அது ஒரு முக்கியமான ரோல் பண்ணுது, நான் இல்லைன்னா சொல்ல மறுக்கல. இப்போது கானா பாட்டு பாடுறாங்கன்னா வீடியோவிலே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அவ்வளோ வீடியோக்கள் இருக்குது. இந்த நிறைய பாட்டு, இந்த அண்டா உருட்டுன்னு சில பாட்டு, நிறைய பாட்டெலாம் இருக்குது ரொம்ப மோசமான முறையில். ஆனால் இதெல்லாம் கண்காணிக்க வேண்டியது யார்? உங்கள் அரசாங்கம் கிட்ட தானே சைபருக்குன்னு ஒன்று இருக்குது. சைபர் டீம் என்ன பண்ணிட்டு இருக்கு? இப்படி பதிவேற்றம் பண்ணுற மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கீங்க நீங்கள். இப்போ இவனுங்க மட்டும் தான் பண்ணுறானுங்களா? பல இடங்களில் பல ரீல்ஸ்லாம் போடுறானுங்க. ஓகே, இதுக்கு யாரு பொறுப்பு? தமிழக அரசுல தமிழக காவல்துறை சரியா இல்ல, சைபர் கிரைம் சரியா இல்ல, இதுக்கான நடவடிக்கைகள் எல்லாருக்குமான கூட்டு பொறுப்பு எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்கக்கூடிய அறிவுரை சொல்லக்கூடிய பொறுப்பு உங்களுக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. நான் ஒரு கூட்டு பொறுப்புன்னு சொல்றேன் நான். இப்ப கவினை வந்து ஆணவ படுகொலை செஞ்சாம அவன் முன்னாடி அவன் போட்டோஸ்லாம் பார்த்தீங்களா, ரிலீஸ் ஆச்சுல போட்டோ, அவங்க அப்பாவும் இன்ஸ்பெக்டர், அவங்க அம்மாவும் இன்ஸ்பெக்டர். போலீஸ்காரன் புள்ளியே எப்படி இருந்தால் என்ன பண்ணுவாங்க? நீங்கள் கவினை வந்து ஆணவ கொலை பண்ணாமல் அவனோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வரப்போ என்ன வந்துச்சு? அப்போது இதை அடியிலே வந்து கிள்ளி எடுக்க வேண்டியது எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்கிறேன் நான். ஏன் காவல்துறையில் வந்து இப்படிப்பட்ட வீடியோக்கெல்லாம் யாரும் பார்க்குறதே கிடையாதா? அமைச்சர் சொல்கிறாரு, ஏரியால வித்துச்சுன்னா சொல்லுங்க, நடமாட்டமே இல்லாத தமிழகன்னு சொல்றாரு. மதிப்பிற்குரிய திரு அஸ்ராகார்க்கு வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அங்கே இத்தனை பிடிச்சோம், இத்தனை கிராம் பிடிச்சோம், நாங்க இத்தனை பேரை கைது பண்ணணும்னு சொல்றாங்க. அப்ப அமைச்சர் போய் சொல்றாரா, அதிகாரி போய் சொல்றாரா? நீங்க நடமாட்டம் இல்லைன்றீங்க, அதிகாரி பிடிக்கிறாங்கன்னா என்ன பண்றாங்க? நான் என்ன சொல்றேன், இதுல எல்லோருக்குமான கூட்டு பொறுப்பு இருக்குன்னு சொல்றேன். இன்னைக்கு சில பேர் எழுதிட்டு இருக்கானுங்க, ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தை சார்ந்தவங்க தான் அதை போல தூண்டி விடுறாங்க. அதை நீங்க பார்க்க முடியும் ரொம்ப இதுவாவே. பா ரஞ்சித் மாதிரியான ஆட்கள் வந்து மார்கழியில் மக்கள் இசை பண்றவங்க தான் இதை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ இந்த பசங்க அடுத்த வருஷம் மார்கழியில் மக்கள் இசை ஸ்டேஜ்ல வந்து கண்டிப்பா கானா பாடுவாங்க அப்படின்ற இடத்துலயும் வந்து நிக்கிறாங்க. இந்த மாதிரி எழுதக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்பட்டமான சாதி வரியின் எழுத்துக்கள் தான். நான் என்ன சொல்றேன், இதுக்கு காரணம் வெற்றிமாறன் இது அப்பட்டமான ஒரு சாதியின் வெளிப்பாடு. ஏன் தப்பு பண்றோம் வெறுமனே ஷெட்யூல் காஸ்ட்ல மட்டும் தான் இருக்கானா? எல்லா ஜாதியிலும் இல்லையா? கவினை வெட்டினா யார் அவன்? அப்படி பேசுவோமா? ஒவ்வொரு சமூகத்தை எடுத்து பேசுவோமா? நான் என்ன சொல்றேன், தவறு பண்றவன் எல்லா சமூகத்திலும் இருக்கான். ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் தான் தவறு பண்ணது, இவனை தான் போதை போறான்னு சொல்றதே ஒரு மோசமான ஒண்ணு. ஒரு காலத்தில் குற்றப்பரம்பரை ஒன்று இருந்துச்சு, அதெல்லாம் இப்ப எடுத்து பேசணும்னா பெரிய 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 சண்டையாயிடும். சரிங்களா? நான் என்ன சொல்றேன், நீ பிராண்ட் பண்ணாத, இவங்க தான் பண்றாங்கன்ற பிராண்ட் நீ பண்ணாதன்னு சொல்றேன் நான். எந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் பேசுறத பாக்குறேன். அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு 3 பேர் 4 பேர் சிறுவர்கள் அவங்களோட டீடைல்ஸ் சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் நான் அங்க என்ன பாக்குறேன்னா, இதை நம்ம வெளிப்படையா பேசணும்னு அவசியம் இல்லை, ஆனா இருந்தாலும் கூட இந்த 3 பேர் வந்து இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள்னு அவர் சமூகத்தையும் சொல்றாரு. ஏன்னா ஷெட்யூல் காஸ்ட்னு சொல்ல போற நீ, அதுதானே சொல்ல போற நீ. இப்போ பண்ணானுங்க இல்லையா, இவனுக்கு யாருக்கும் நியாயம் கற்பிக்க வராங்களா? இப்போ இவனுக்கு பண்ணது மன்னிச்சிரு. நான் என்ன சொல்றேன், மன்னிச்செல்லாம் விடாத நீ, அவனுக்கு என்ன தண்டனையோ கொடு. நீ கோர்ட்ல ட்ரையல் நடத்த ஒரு அட்வொகேட் எனக்கு தெரியும், அவனுக்கு 18 டேஸ் ஆகலனா கூட நீ கோர்ட்ல ட்ரையல் நடத்தினா அவனுக்குரிய தண்டனை வாங்கி தர முடியும். சரிங்களா? அப்போ நீங்க வந்து கோர்ட்ல ட்ரையல் நடத்து, நான் சப்போர்ட் பண்றேனே. அப்படிப்பட்ட மோசமான நபர்களுக்கு யாரும் இங்கே வந்து வக்காலத்து வாங்கலைங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சமூகம் நடந்த உடனே இந்த சமூகம் இப்படி தான் சொல்லிட்டு பிராண்ட் பண்ணாத. அப்படி பார்த்தா ஒவ்வொரு ஆணவ கொலை செய்யப்படும் பொழுதும் இந்த சமூகம் இப்படி தான் சொல்லிட்டு எல்லாரும் பிராண்ட் பண்ண முடியும். அப்படி பண்ணுறது தப்புன்னு சொல்கிறேன் நான். ஒருத்தன் பண்ணுறதுக்காக ஒரு சமுதாயத்தை எப்படி நீ குற்றம் சொல்லுவேன்? இப்போ மார்கழியில் மக்கள் இசை வந்து இது மாதிரி பாட்டுகளை வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆதாரத்தை நிரூபிங்க. பிரதாப் பேச நிறுத்திடுறேன். இந்த மாதிரி வந்து இந்த வன்முறையான பாடல்களை வந்து மார்கழி மக்கள் இசையில் பா ரஞ்சித்துடைய மூலமாக பாடினாங்கப்பான்னு சொல்லி நிறுவி நான் பேசத்தே நிறுத்திடுறேன். இது ரொம்ப அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு. இது அடுத்து போயிடுவானுங்க, திருமணம் மேலே போயிடுவானுங்க. நீ விமர்சனம் பண்ணுறே, அரசியல் விமர்சனம் பண்ண போய் எல்லா சமுதாயத்திலும் குற்றவாளி இருக்கான், எல்லா சமுதாயத்திலும் பொறுக்கி பசங்க இருக்கானுங்க. அவனுங்களை வந்து நீ அவனுங்களை வந்து நீ கேள்விக்குள்ளாக்க அதை நீ சொல்லு. ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் பண்ணுது, இல்லை குறிப்பிட்ட இயக்கம் தான் பண்ணுதுன்னு சொல்றது அபாண்டமானது. திரைப்படங்களில் வன்முறையான காட்சி வருவது தவறு தான். நான் இன்னைக்கு நான் என்ன சொல்கிறேன், சரி உங்கள்கிட்ட கேட்குறேன் நான். பா ரஞ்சித்து நீங்கள் சொன்னீங்க, யாருடைய திரைப்படங்கள் அதிகமாக இந்த போதை மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்கிறது பண்ணுறதுலாம் யார் படத்தில் காட்டப்படுது? லோகேஷ் கனகராஜ் இவங்களோட கொண்டாடுறீங்க இல்லையா? அவர் திரைப்படங்கள் எதை மையக்கரு என்ன? விக்ரமுடைய மையக்கரு என்ன? கூலியுடைய என்ன மையக்கரு உங்களுது? என்ன உங்களுது? தானே. அப்போ பிராண்ட் பண்ணலாமா? காரணத்துக்கு இங்க இருக்கிறதுக்கு காரணமே லோகேஷ் கனகராஜ் பிராண்ட் பண்ணலாமா? அப்போ அது தவறு. நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி படங்களே தேவையில்லைன்னு சொல்றேன் நான். நீ வந்து கடைசியில்
வந்து நீ ஒழிக்க போறேன்னு சொல்லிட்டு மாஃபியா வேர்ல்ட காட்டுற தப்பு அது. மாஃபியா வேர்ல்ட காட்டுறதோ ஏதோ தப்புன்னு சொல்றான். அப்படி காட்டாதன்னு சொல்றான். அது எந்த இயக்குனர் பண்ணாலும் தப்பு தான். ரஞ்சித் அண்ணன் பண்ணியிருந்தாலும் தப்பு தான் சொல்றேன். நான் நியாயப்படுத்தலாம் விரும்பல. அது மாரி சுரேந்திரன் பண்ணாலும் தப்பு தான் சொல்றேன். ஆனா என்ன சொல்ல வராங்க? நீ என்ன சொல்ல வராங்கன்ற கருத்தாக்கத்தை விட்டுட்டு 2, 3 சீன் வச்சு நீ பேசக்கூடாது. அப்படி பார்த்தா நீங்க லோகேஷ் கனகராஜ் படத்தை எல்லாமே நீ தப்பு தானே சொல்லணும். ஏன் நீ கொண்டாடுறீங்க? வந்து கொண்டாடி உச்சி முகுறீங்க நீங்க. இப்போ வெற்றிமாறன் அவர்கள் பண்ணது தப்புன்னு சொல்றாங்க. அவரோட படங்கள்லாம் தப்புன்னு சொல்றாங்க. அதே வெற்றிமாறனை வந்து கூப்பிட்டு வச்சு நம்ம கல்வித் திருவிழா நடத்தலையா? இவர் தான்ப்பா தமிழ்நாட்டின் ஆகச்சிறந்த கல்வியாளர்னு சொல்லிட்டு பேசலையா? அப்போ அதை நீங்கள் குற்றம் சொல்லுவீங்களா? குற்றம் சொல்றது எப்படி வேணா சொல்லலாம். ஒரு சமூகம் நடந்துச்சதுக்காக ஒரு இயக்குனரையோ ஒரு தலைவரையோ ஒரு சமூகத்தையோ குற்றம் சொல்றது நான் தப்புன்னு சொல்றேன் நான். அந்த முடிக்கு வந்து இந்த கோழி குஞ்சு கலர் மாதிரி வச்சுருக்கிறவங்களாம் சரமாரியாக இறங்கி வெட்டுறான்னு வச்சுங்களேன். இவனுக்கு போதையில் தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றும் போதையினால் இவர்கள் பண்ணி விட்டாருங்களாம் சொல்ல தேவையில்லை. போதையினால் நீங்கள் பண்ணிவிடான்னு சொன்னால் தண்டனை இன்னும் குறையும் தான். வழக்கறிஞராக சொல்கிறேன் நான். ஒருத்தன் போதையினால் செய்வதற்கும் போதை இல்லாமல் செய்வதற்கும் இரண்டுக்குமான பிரிவுகள் வித்தியாசம் உண்டு. அவன் சுயநினைவோடலாம் இல்லைன்னு சொல்லிடுவானுங்க. அவன்லாம் சுயநினைவோடு தான் இருக்கிறான். அவன் நினைவு இல்லாமலாம் கிடையாது. ஓகே. அது இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்தந்த ரூல்ஸ் எல்லாம் இன்னும் ஹெவியா ஃபாலோ பண்ணியிருந்தா இந்த சம்பவங்கள்லாம் நடக்காம இருக்கும் அப்படின்னு எதனா சொல்ல முடியுமா? ஒரு அட்வொகேட்டா நீங்க அதுதான் சொல்றேன். தமிழ்நாடு அரசு இன்னைக்கு பல ப்ரோக்ராம் பண்றாங்க, பல திட்டங்களுக்கு பெருமையெல்லாம் பேசிக்கிறாங்க. அண்மையில் கூட பார்த்தீங்கன்னா வெல்லும் பெண்கள் சொல்லிட்டு சம்திங் வெல்லும் ஆல்ரெடி எல்லா துறையிலும் சாதிச்சிட்டாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்து வெல்லும் மகளிர் சொல்லிட்டு ஒரு மாநாடு நடத்துறீங்க. நிறைய விஷயங்கள் இவங்க வந்து அவங்கவுங்க அரசாங்கத்தையும் அரசையும் பெருமை பாராட்டு கூட நடக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு அரசாங்கம் இது போல் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இது போல் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வைங்க. விழிப்புணர்வு முகாம்கள் நீங்கள் வைக்கலாம். அது ஒழுங்குபடுத்த வேண்டியது அரசு தான். நம்ம வந்து நம்மளை விட மெத்த படித்த அதிகாரிகள் அறிவாய்களும் அரசுக்கிட்ட வந்திருக்கிறாங்க. ஆனால் அரசு அப்படிப்பட்டவர்களை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா தங்களுடைய பெருமைகளை பாடுவதற்காகவும் தங்களுடைய திட்டங்களை வந்து நாள்தோறும் பெருமை பேசவும் பயன்படுத்துகிறாங்க. இது போன்ற விஷயங்களை பயன்படுத்த மாட்டுறாங்க. நீங்கள் அரசு இது போன்ற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா முகாம்கள் வைக்கணும், அவங்களுக்கான தேவையானவற்றை செய்யணும். ஆனால் அடிப்படையில் நம்ம சரி செய்யாமல் இதெல்லாம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. இந்த மாதிரி வந்து இந்த ரீல்ஸில் இந்த பாடல்களில் வந்து ஒரு மாதிரி மோசமான ஆபாசமான வன்முறையை தூண்டும் விதமான பதிவுப்பாடல்களை வந்து நீங்கள் முதல்ல கூப்பிட்டு சில பேரை வந்து பார்த்தீங்கன்னா வான் பண்ணி அனுப்புகிறாங்க. நிறைய இடத்துல நான் நிறைய எஸ்பி அந்தந்த மாவட்டத்தினுடைய எஸ்பிகள்லாம் வந்து கூப்பிட்டு வான் பண்ணி அனுப்புறதுலாம் பார்த்தேன். வான் பண்ணி அனுப்புகிறாங்க. நீங்கள் வான் பண்ணவே தேவையில்ல. குறைந்தபட்சம் அவனை கூப்பிட்டு ஒரு 2 மாதமாவது நீ ரிமாண்ட் பண்ணி வை. நீ 1 மாதமாவது ரிமாண்ட் பண்ணி வை. அவனை நீ 1 மாதம் ஒருத்தனை ரிமாண்ட் பண்ணனாலே போதும். அவன் சுற்றிக்கிற 10 பேருக்கு ஏன்னா ரிமாண்ட் பண்ணால் ஜெயில் அவனுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஒன்றும் ஜெயிலில் வந்து நீங்கள் போனால் உங்களை பூப்பாரெல்லாம் நடத்த மாட்டாங்க. நீ ஒரு அக்கிஸ்டாக ஒன்று போகிறேன்னா ஒரு முறை போயிட்டு வந்தால் தெரியும் அவனுக்கு எப்படி நடத்துவாங்க சொல்லிட்டு. அப்போ அந்த அனுபவத்தை நீங்கள் கொடுங்க. நீங்கள் அவனை ரிமாண்ட் பண்ணி நீ சும்மா கூப்பிட்டு அறிவுரைலாம் சொல்லாத நீங்கள். ஏன்னா இந்த ரீல்ஸுடைய முகம் தான் அடிப்படை. ஆனால் எந்த விதமான இன்டென்ஷனுமே இல்லாமல் உனக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லாமல் சும்மா ரோட்டில் போன கூப்பிட்டு அப்படின்னா அந்த மனநிலையை நம்ம பைத்தியக்கார மனநிலைன்னு சொல்கிறதா இல்லை ஆணவ மனநிலைன்னு சொல்கிறதா? நம்ம அந்த மனநிலைக்கு வந்து ஒரு டெஃபினேஷனே சொல்ல முடியலையே. அப்போ இது போல நபர்கள் நீங்கள் கண்காணிங்க, அதை நீங்கள் ஒழுங்குபடுத்துங்க. ஒரு காவல்துறை வந்து ஒரு ஸ்டேஷன் இருக்குன்னா லோக்கலில் ஒரு லோக்கல் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய சுற்று வட்டத்தில் எல்லா கிராமங்களும் தெரியும். இந்தந்த கிராமங்களில் வந்து ரோந்துக்கு போவாங்க. டெஃபினட்டாக எல்லா காவல்துறையும் ரோந்துக்கு போகிறாங்க. நீ ரோந்தில் போகிறப்ப 12 மணி 1 மணிக்கு வந்து ஒருத்தன் வந்து அங்கே நின்று மூளை அடிச்சுன்னு இருக்கான், பாட்டு பாடினு இருக்கான், அங்கே நின்று வந்து எல்லா வண்டியும் மறியல் பண்ணிட்டு இருக்கான். உன் கண்ணுக்கு வருது, நீ கூப்பிட்டு கண்டி அடுத்த கட்டமாக பண்ண ரிமாண்ட் பண்ணி நீ அதுக்கான பவர் உங்ககிட்ட இருக்கு. நீ முளையிலே கிள்ளி விடாமல் வந்து இப்போ வந்து நீங்கள் பண்ணுறது அது எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? இது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ்நாடு அடுத்த கட்டமாக இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் இதுக்கு என்னென்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இன்னும் கவர்மெண்ட் கிட்ட இருந்து இந்த இதெல்லாம் கவர்மெண்ட் ஒரு ரியாக்ஷன் இல்லை இது வரைக்கும். ஒரே ஒரு ரியாக்ஷன் இல்லை. அந்த சிராஜ் வந்து இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. அது இல்லை அது இல்லை அப்படின்றத வந்து ஃபேக்ட் செக் பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த நபர் உயிரோடு தான் இருக்கார், அந்த தம்பி உயிரோடு தான் இருக்கார். அது வரைக்கும் நமக்கு பரவாயில்ல, ஒரு மனிதர் தான் கிடைக்குது. அந்த மாதிரி வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட பாருங்க, அரசாங்கத்துக்கு எது கெட்ட பேர் வந்துடக்கூடாது, அதில் குறியாகிறாங்க. ஸ்டேட் இஷ்யூவாக மாறக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம தமிழர்கள் வெளி மாநிலத்தில் நிம்மதியாக இருக்கிறோம், சந்தோஷமாக தான் இருக்கிறோம். அப்படி ஒன்றும் மோசமான சூழலாம் இந்தியாவில் பெரும்பாலும் இல்லை, ஒரு சில இடத்துல இருக்கிறது தவிர. தமிழ்நாட்டில் எல்லா வட மாநிலங்களும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்காங்க. இங்கே பெரும் தொழிலதிபர்களாக இருக்காங்க. அந்த அளவுக்கு தான் தமிழ்நாடு இருக்குது. இந்த ஒரு சில எக்ஸப்ஷனில் வந்து இந்த மாதிரி டாக்லாம் உருவாக்கும்போது அதை நீங்கள் தான் தெளிவுபடுத்தணும். நான் நிறைவாக சொல்ல விரும்புவது, இதற்கான கூட்டு பொறுப்பு எல்லோருக்குமே இருக்குது. பெற்றோர்களாக, அண்ணன்களாக, உறவுகளாக, ஆசிரியர்களாக, நண்பர்களாக எல்லோருக்குமே கூட்டு பொறுப்பு இருக்குது. அந்த கூட்டு பொறுப்பு இல்லை அப்படின்னா விபரீதமான முடிவு. ஓகே, தமிழக அரசு சுராஜுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சா என்ன பண்ணணும், இல்லை என்ன செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் பத்திரமா அமுச்சு வச்சிட்டோம்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போறாங்க? அது காவல்துறையுடைய அதிகாரி என்ன சொல்றாங்க, அவர் வந்து இங்கே அடிபட்டு கிடந்தாரு,
நாங்கள் திருத்தணிக்குலேருந்து திருவள்ளூர் கொண்டு போனோம், திருவள்ளூர்லேருந்து இன்னும் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம், அப்புறம் கூடவே அவர்கிட்ட பேசுறதுக்காக எங்கள் ஹிந்தி மொழி தெரிஞ்ச ஒரு காவல்துறை அதிகாரி வந்து கூட அமிச்சோம். அப்புறம் அவர் வந்து வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னார், எங்கள் ஊருக்கே போயின்னு சொன்னார், லெட்டர் வாங்கி அமிச்சிட்டுன்னு அமிச்சிட்டாங்க, அவ்வளோதான். அரசு ஆனால் இது வரைக்கும் அவருக்கு ஒரு இழப்பீடு வந்த மாதிரி ஏன் செய்தி என்னுடைய காதுக்கு இன்னும் வரல, கொடுக்கல. உங்களுக்கு வந்துச்சான்னு தெரியல எனக்கு. ஸோ அரசு நம்மை நம்பி தமிழ்நாட்டிற்கு வந்த ஒரு நபருக்கு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அநீதி நடந்துருச்சுன்றதுக்காக ஒரு குறைந்தபட்ச ஒரு நிதி உதவியாவது அவருக்கு கொடுக்கணுன்றதை நம்ம கேட்குறோம். அந்த நிதி உதவி என்பது அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு போதுமான அளவு இருக்கணும். நீ வந்து 10 லட்சம் 5 லட்சம் மொத்தம்லாம் பத்தாது. அவனுக்கு உண்டான ஒரு இழப்பீடை அரசு கொடுக்கணுன்றதை நான் சொல்ல விரும்புறது. ஓகே, நிறைய விஷயங்களை பற்றி எங்கள் கூட பகிர்ந்துங்க. அடுத்தடுத்து இதே மாதிரி நிறைய இன்டர்வியூஸில் பேசணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ. நன்றி.